ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்களை நிறைவேற்கிறேன். நல்ல ஒரு வார்த்தை பகுதிக்குள்ளாய் தேவன் வழி நடத்தினார். அந்த வார்த்தையிலும் உண்மையை குறித்து அந்த இடத்திலே பேசப்பட்டது, கற்பை குறித்து பேசப்பட்டது. யோசேப்பு தன்னுடைய தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்த பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடிய ஒரு மகனாக இருந்தார். அப்படியாக அந்த இடத்திலே வார்த்தை பேசப்பட்டது. ஏனென்றால் அப்படி உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற பிள்ளைகளோடு தேவன் கூட இருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களுடைய பதிலை தேவன் கேட்பார் என்று சொல்லி அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே வார்த்தை பேசப்பட்டது. இன்னும் அநேக காரியங்களை குறித்து பேசப்பட்டது. தேவன் எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து எங்கள் மீது, இந்த உலகத்தின் எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதான் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் அந்த இடத்திலே கணவன் மனைவியினிடத்திலே உண்மையை எதிர்பார்ப்பார், மனைவி கணவனிடத்திலே உண்மையை எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே இப்படியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுக்கப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே என்று சொல்லி அந்த எத்தியோப்பியா மந்திரி இப்படியாக இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டு வருகிற இடத்திலே ஆவியானவர் இப்படியாக பிலிப்புவை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். அவர் தம்மை தாழ்த்தின போது, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் தம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்காக அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்மை தாழ்த்திய வேளையிலே அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. ஏனென்றால் சிலுவையிலே அடிக்கப்படும்படியாய் எடுத்து போடப்பட்டது. அவரை சிலுவையிலே அடித்தார்கள். அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? இன்று அவருடைய வம்சத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவருடைய வம்சத்தின் பிள்ளைகளாக, அப்பா பிதாவே என்று அழைக்கப்படக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக இந்த இடத்திலே இருக்கிறோம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே அவர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது நிமித்தமாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். உபவாச ஜெபம் ஜெபிக்கும்படியாய் ஜெப வேளைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அந்த தெய்வம் எங்களுக்கு உயிராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக உயிரை கொடுத்தவர். அப்படியாக இந்த பாடலை பாடி நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். உணர்வோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் எங்களுக்கு செய்த அந்த தியாகத்தை இப்படியாக நினைவு கூர்ந்து, ஏனென்றால் எங்களுடைய அன்பானவர்களை கூட ஒரு காலத்திலே நாங்கள் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தோம். அவர் அவர்களை இப்படியாக பாதுகாத்தார். அவர்களை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்தார். அவர்களை சேர வேண்டிய இடத்திலே அவர் சேர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுடைய உயிரானவரை இப்படியாக நாங்கள் பாடப் போகிறோம். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதித்தேன், என்னுயிரே நான் உம்மை துதித்தேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு,
கேட்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது. எங்களுக்கு நெருங்கிய உறவினர்களிடத்திலேயோ நெருங்கியவர்களிடத்திலேயோ சொல்ல முடியாது. எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து இப்படியாக அடக்கி வைப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்கிறது மட்டுமல்ல, அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிறவரை நோக்கி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவன் நடத்தும்படியாய், தேவனப்படியாக நம்மை காக்கும்படியாக, நம்மை மாசற்றவர்களாய் அவருடைய சமூகத்திலே அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்தும்படியாக, அவர் நடத்த வேண்டும்படியா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, அப்பா உங்களிடத்திலே ஒப்பு தருகிறோம். உங்களிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீர்கள். அப்பா, இதோ நாங்கள் மாசற்றவர்களாய் உங்களுடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நிறுத்தும்படியா, ஆண்டவரே உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியா, உங்களுடைய வார்த்தையிலே எங்களை வழிநடத்த வேண்டும்படியா, ஆண்டவரே நீங்க தாமே எங்களை உருவாக்க வேண்டும்படியா, பாவங்களை விட்டு நாங்கள் ஆண்டவரை மனம் திரும்பும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தர வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க சுவாமி. இதோ பரிசுத்த ஆவியானவர் வரும் வேளையிலே அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் வார்த்தையின்படி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தி, இதோ யோசேப்பை எப்படி ஆண்டவரே அந்த பாவமான காரியங்களை உதறி தள்ளி, இதோ என்னுடைய தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு ஓடினானோ, அப்படியான ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டும்படியால், நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு, சிந்தையினாலே பாவம் செய்யாதபடிக்கு, கனவுகளில் கூட ஆண்டவரே நாங்கள் பாவத்தை நினைக்காதபடிக்கு உங்களை வழிநடத்த வேண்டும்படியால் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மனுஷர்களால் கூடாத காரியம் எதுவும் எல்லாம் தேவனால் கூடும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய பலம் பரிபூர்ணமாய் ஆண்டவரே சொன்னவரே, அதன்படியாய் நடத்த வல்லவரே, அப்பா உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த வேண்டும்படியால், சாட்சியாய் காத்துக்கொள்ள வேண்டும்படியால், இதோ எங்களை மாசற்றவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே நடத்த வேண்டும்படியால் செபிக்கிறோம். அப்பா, அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய கரத்திலே எங்கள் அனைவரையும் ஒப்பு தருகிறோம். வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறோம். பாஸ்டர் உட்பட இந்த ஜீவொளி திருச்சபையிலே படியாக பிரசங்கிப்பவர்கள் எல்லா ஊழியர்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுடைய சுகத்துக்காய் பலத்துக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர்களுடைய சாட்சி வாழ்வுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் தேவன் இப்படியாக வழிநடத்த வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எல்லோருடைய இருதயத்திலும் இருந்து சாட்சி வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் என்றாலே அவர்களுக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்ளுவோம். ஊழியர்களை ஒப்பு தருகிறோம். பாஸ்டர் உட்பட ஆண்டவரே மற்றும் ஊழியக்காரர்கள் அப்பா, ஜீவொளி திருச்சபை, பெல்ஜியம், நெதர்லாந்து சபைகளில் இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம். அவர்களுடைய சுகபலத்துக்காக சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க. இதோ கலையை கூட அவர்களுடைய வயதை வாழவை போல ஆக்குங்க சுவாமி. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. இதோ அவர்கள் ஆண்டவரை உலகத்திற்கு ஒளியாக இருக்க, உலகத்திற்கு ஆண்டவரை உட்பாக இருக்க, ஆண்டவரை சாட்சியாய் வாழ, ஆண்டவரை சாட்சியை காத்துக்கொள்ள, ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் சொல்லுகிறேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அன்றைய ஆதாரத்தை அவர்களுக்கு
சபைகளுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருடைய இருதயங்களில் அவர்களுக்கு தயவை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே தயவை உண்டு பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினாலே அப்பா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்படியே நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி சுவாமி. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னவரே, இதோ உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் கொடுத்த எங்களுடைய சபைகளுக்கு இந்த பெல்ஜியம், நெதர்லாந்து, ஜீவோடு திருச்சபை எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுத்து அந்த சபைகளுக்காக மற்றும் அந்த சபைகளிலே ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும்படியாய் தேவன் தாமே அருள் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் ஆத்துமாக்களை அந்த சபைக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்று. அப்படியாக அனுதினமும் அந்த சபைகளுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று. அப்படியாக தேவனிடத்திலே இப்படியாக தயவுக்காய் கெஞ்சுவோம். அனுதினமும் இந்த தேவ சபைகளுக்கு தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று, வழிவா சுவிசேஷ வாசல்களை திறந்துள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சபைகளை ஒப்புக்கருகிறோம். அப்பா ஜீவோட திருச்சபை, பெல்ஜியம், நெதர்லாந்து திருச்சபைகளை ஒப்புக்கருகிறோம். இதோ ஆண்டவரே, மலைமையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. மலைமையில் உள்ள பட்டணம் போல ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு ஒளி கொடுக்கும்படியா இந்த தேசத்திலே உள்ள ஜனங்கள் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த சபைகளுக்கு வர வேண்டுமோ அவர்களை எல்லோரையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஆறு திருச்சபையிலே சபையிலே நீங்கள் ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு சேர்த்தீர்கள். அப்படியாக நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படி கொண்டு வந்து தருகிறவர்களே நாங்கள் அவர்களை நடத்தும்படியாக ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சபைகள் இந்த ஜீவோடு திருச்சபையின் தேவைகளுக்காக. ஜீவோடு திருச்சபை இங்கே பெல்ஜியத்திலே அன்வர்பன்ல இருக்கிறது, புருசல்ல இருக்கிறது, ஹொலண்ட்ல நிறைய இடங்கள்ல இருக்கிறது. தேவைகள் என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்துத்தான் அந்த தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்க நடக்கிற ஜீவோடு திருச்சபை அன்வர்பன்ல நடத்துகிறோம். ஆனால் ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், அதை மெயினான நடத்துகிறவர்கள் குணா பிரதரா இருக்கலாம், நிலம் பிரதரா இருக்கலாம், அவர்கள் சொல்லுகிறார்கள் வரவு குறைவாக இருக்கிறது ஆனால் செலவு கூடவாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ அவர் 500 ரூபா வந்தா 800 ரூபா 1000 ரூபா செலவு போய் கொண்டிருக்குது. அப்ப என்னண்டா நாங்க ஜெபிக்க வேண்டும், உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் சபையை தாங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக கொடுக்கிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தாமே எழுப்பி ஏவி அந்த தசம பாகங்கள் காணிக்கைகளை ஒழுங்காக போடும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்படி. ஏனென்றால் சபையிலே வருகிற செலவுகளை சபையிலே இருக்கிற ஜனங்கள் தான் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்கும்படியாக வேதம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அப்படியாக தேவ ஜனங்கள் அந்த காணிக்கைகளை போட்டு இந்த சபைகளை தாங்க வேண்டும். அன்வர்பன் சபையை மட்டுமல்ல, புருசல் சபையை தாங்க வேண்டும். ஆர்னன், அசன், இப்படியாக டென்ஹாக், பிரேடா என்று சொல்லி எல்லா சபைகளையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த உள்ளத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். சபைகளை தாங்குவதை நிறுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்படியாக இருதயத்திலே அப்படிப்பட்ட எண்ணத்தை அப்பா அவர்களுக்கு கொடுத்து சமுதாயங்களை தாங்குவதை ஆண்டவரே ஆலயத்தில் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம்.
பாவங்களை சுமத்தி ஆண்டவரே காரியங்களை செய்கிறவர் உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் மனுஷர்களுடைய எண்ணத்திலே தயவுண்டு கொண்டிருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரிடத்திலும் ஆண்டவரை கட்டாயப்படுத்தி ஆண்டவரை காணிக்கைகளை கேட்பவர் அல்ல. ஒருவரிடத்திலும் கட்டாயப்படுத்தி தசமபாகங்களை கேட்பவர் அல்ல ஆண்டவரே. அவர்கள் மனமும் வந்து தந்தால் வாங்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் கட்டளை கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியாக தாவீது ஆண்டவரே தன்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்காக அநேக காரியங்களை சவரித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். இதோ தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அநேக காரியங்களை ஆலயத்துக்கு கொடுத்தார்கள் என்று. அப்படிப்பட்ட உள்ளத்தை உங்களுடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நிற்கிறேன் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் நன்மை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் நன்மை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகின்றோம். உலகெங்கும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் மீட்கும்படியாக கருத்தாய் எல்லோரும் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நாம் உம்மையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் பேரிலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்கிறீர். இதோ ஆண்டவரே, சகல ஜாதிகளிலும் ஆண்டவரே அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைவுகிறோம் ஆண்டவரே. அவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புத்தருகிறோம் அப்பா. இந்த உலகம் முழுவதும் உள்ள அனைத்து ஜனங்களும் ஆண்டவரே மீட்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மனுஷர்களால் கூடாத காரியம்தான் என்று சொன்னவரே, ஆனாலும் அது தேவனால் கூடும் என்றவரே உங்களுடைய கரத்திலே ஒப்புத்தருகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக ஊழியர்களை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, தேசங்களிலே, மலைகளிலே, நாடுகளிலே, நகரங்களிலே, கிராமங்களிலே, எல்லா பட்டணங்களிலும் உங்களுடைய சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்கள். இதோ அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே நூறத்தினாக பலன் கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய கரத்திலே கொடுப்போம். அவர்கள் எல்லோரும் போஷிக்கப்படும்படியாய், அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய், தீங்கு விளைவிக்கும் நபர்களுடைய கரத்திலே அவர்கள் விழுந்து இப்படியாக சின்ன பின்னமாகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுவோம். திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள் எல்லோரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புத் தருகிறோம். அவர்கள் எல்லோரும் அப்பா பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கள்.
வீட்டு வாசல் இல்லாதவர்களுக்கு வீட்டு வாசல்கள் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். இதோ ஆண்டவரே அப்பா, தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவரே தாய் தந்தை கூட ஆண்டவரே அவர்களை வாழ வைக்கின்றோம். ஆண்டவரே உண்டாக வேண்டும்படியாக செபிக்கிறோம். வேலை விதவைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். வாழ்வை செயல்படுத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். வழிநடத்த வேண்டும் கருத்துக்களால் ஆமென். இன்னும் ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உலகெங்கும் நோய்களோடு இருப்பவர்கள், ஏனென்றால் ஒரு பரிசுத்தமோல் வாங்க கூட பணம் இல்லாமல் இப்படியாக இருப்பார்கள். ஒரு டாக்டர்கிட்ட போக வழி இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புத சுகம் கொடுக்க வேண்டும்படியாய் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சுத்தமாக இருந்தால் இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உலக சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இன்று உக்ரைன்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக தேசங்கள்ல ஈரான்ல எப்பொழுது யுத்தம் வெடிக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது. நாங்கள் சும்மா இருந்தோமாக இருந்தால் அது எங்களை நோக்கியும் திரும்புகிறதாக இருக்கிறது. அதால் வரப்போகிற கஷ்டங்களை நாங்களும் தான் அனுபவிக்க போறோம். பொருளாதாரம் இப்படியாக சீர்குலையும் எல்லாமே எங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக நாங்கள் உலக சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உக்ரைன் யுத்தங்கள் ஓய வேண்டும். ஈரான்லே ஒரு சமாதானம் இப்படியாக வர வேண்டும். உலக தலைவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் எல்லோரும் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்திலே தேவன் அப்படியாக எழுப்பி ஏவுகிற காரியங்களை வைத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உலக சமாதானத்துக்காக நோக்கி பார்க்கிறோம். உலகத்திலே இருக்கிற தலைவர்களை அப்பா சமாதானம் விரும்புகிறவர்களாக அவர்களுடைய இதயத்தை திருப்பவர்களாக செபிக்கிறார். இதோ உக்ரைன் செபிக்கிறோம். அனுதினமும் அந்த தேசத்திலே யுத்தங்கள் நடந்து சாதாரண குழுக்கள் தடுக்கிறார்கள். இதோ காயப்பட்ட ஜனங்களை இதுவரை நடத்தி சமாதானத்தை எல்லா நாடுகளிலும் சமாதானம் பெருமபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தலைவர்களை ஆண்டவரே சமாதானம் விரும்புகிறவர்களாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இது என்னென்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே இன்று தேசங்களில் அநேக தேசங்களிலே பிரிந்திருக்கிறார்கள். அந்த உலகத்து ஜனங்கள் ஒற்றுமையாயிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கடவுளுக்கு பயந்து
கணவன் மனைவியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே பிரிந்திருக்கிறார்கள். அப்படியானவர்கள் ஒன்று சேர வேண்டும்படியாய் அவர்களிடத்திலே தேவனுடைய அன்பு படியாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். தேவனுடைய அன்பு இல்லாத இடத்திலே குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நான் இன்னும் ஒன்றை சொல்ல போகின்றேன். ஒரே வீட்டிலே இருப்பார்கள், ஆனால் கணவன் மனைவி மாதிரி இருக்க மாட்டார்கள், எலியும் பூனையும் மாதிரி இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளிலே தான் நடக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர்களை பார்த்து உலகத்து ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உங்களுடைய உள்ளத்திலே உள்ள பாரங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ 30 நூல் சீக்கிரத்தில் அறாது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே ஒன்று சேர்ந்த உங்களுடைய ஜனங்கள் அப்பா ஆண்டவரே எந்த தேசத்திலும் சரி ஆண்டவரே அப்பா பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ உலகத்துக்கு ஒளியாயிருங்கள் என்று நீங்க சொன்னீங்க, உலகத்துக்கு உப்பாயிருங்கள் என்று சொன்னீங்க. உப்பானது சாரமிட்டு போனால் எதனால் இப்படியாக சாரமிக்கப்படும்? அது கொட்டப்படுவதற்கு ஒளிய வேறொன்றுக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக தேவ ஜனங்கள் இதோ கணவன் மனைவி அப்பா ஆண்டவரை ஒற்றுமையாக இருக்கும்படியாய் நீங்கள் அவர்களுடைய இதயத்திலே ஒரு அன்பை ஏற்படுத்தி, மனைவியுடைய இதயத்திலே கணவனுக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தி, கணவனுடைய இதயத்திலே மனைவிக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தி அவர்கள் எங்கே முடியாது இருக்கும்படியாய் ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இளவயதிலே கரப்பிடித்தவர்களால் ஆண்டவரை ஒற்றுமையோடு இருக்கும்படியாய் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளை, அந்தகார பிசாசு சேனைகளை, அந்தகார வல்லமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியமானத்திற்கு பிசாசு என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே அன்பை ஊற்றுங்கப்பா. ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க, மூன்றாவது நபர்கள் அந்த குடும்பங்களுக்குள்ளே நுழையாமல் இருக்க ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்திலே அப்பா ஆண்டவரே அந்த இடத்திலே சமாதானம், சந்தோஷம், அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெறுகிறதாக இருக்கிறது. அப்படியான ஆசீர்வாதம் பெறுகிற குடும்பங்களாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும்படியாய் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்ய போற கிருபைக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கணவன் மனைவிக்கிடையே வருகிற மூன்றாவது நபர்கள் மனம் திரும்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை பாவிக்கின்ற பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக போகும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றே மனம் திரும்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் நிற்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை தான் எங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் எங்களை இப்படியாக தேவனுடைய சமூகம் வரைக்கும் அந்த சந்நிதியிலே கொண்டு போய் நிறுத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். Yes.
தேசத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏன்னா நேரம் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இலங்கை தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் தருகிறோம். நாங்கள் பிறந்த தேசம் ஆண்டவர், அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புத் தருகிறோம். அந்த தேசத்தினுடைய ஆண்டவரே தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாய் மாற வேண்டும்படியால், பொருளாதார நிலைமைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ தீமையாய் அந்த தேசத்திலே செய்யப்படுகிறதான விக்கிர ஆராதனைகள், பீதி சூரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தேசத்து ஜனங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளால் மாற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டோ, ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை அப்பா நல்லபடியாக ஆள உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் உள்ள உங்களுடைய சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக, அந்த தேசத்திலே உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் முற்றுமுழுதாக எல்லா இடங்களிலும் சொல்லப்பட உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்க. இலங்கை தேசம் முற்றுமுழுதாக ரட்சிக்கப்பட முழுமையாக தேவ ஜனங்கள் வாழுகிற ஒரு தேசமாய் மாற வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். தமிழர்கள் எல்லோரும் எங்கெல்லாம் பறந்து வாழுகிறார்களோ, இந்த பெல்ஜியம் தேசத்திலே வாழுகிறார்கள், யூரோப் தேசத்திலே, மலேசியா, இந்தியா என்று சொல்லி எல்லா தேசங்களிலும் வாழுகிறார்கள். அந்த தேசங்களை ஒப்புக் கொடுத்து அந்த தேசங்களிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்படியாய் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தமிழர்கள் பறந்து வாழுகிற தேசத்தில் ஆண்டவரே, பெல்ஜியம் தேசம் உட்பட, நெதர்லாந்து தேசம் உட்பட, ஐரோப்பிய தேசங்களை, கனடா தேசங்களை, ஆண்டவரே, மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா மற்றும் ஆண்டவரே சொர்ணம், எந்த தேசங்களில் எல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்களோ அந்த தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, அந்த தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களில் எல்லாம் தமிழ் சபைகள் எல்லாம் பெருக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசங்கள் எல்லாம் ஊழியங்கள் எல்லாம் பெருக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே ரட்சிக்கப்படுவோர் ஆண்டவரை பெருக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே தமிழர்களை ஆண்டவரை ரட்சித்து ஆண்டவரே அந்த தேசத்திலே அப்பா ஒரு சாட்சியாய் நிறுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சபையில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை தேவன் தாமே வழி நடத்த வேண்டும்படியாய் கல்வியிலும் வேலையிலும் எல்லா காரியத்திலும் தேவன் வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபித்துக் கொள்வோம். வாலிபர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புத் தருகிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வார், தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் அல்லவா என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையின்படி தங்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய வழிகளை சுத்தம் செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கல்வியிலும் வேலையிலும் ஆண்டவரே எல்லா துறையிலும் அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உயர்த்தப்பட ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்பட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா அவர்கள் சபையிலும் ஊழியங்களையும் ஆண்டவரே நல்லபடியாய் செய்யும்படியாய் ஊழியத்திலும் அவர்கள் ஆண்டவரே மேல்நாட்டி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலும் ஆண்டவரே எல்லோருக்கும் முன்பதாக அவர்கள் சாட்சியாய் தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சகல தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும்படியாய், சகல ஆசீர்வாதங்களினால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சபையிலே வந்து இந்த ஜீவோல திருச்சபையிலே பெல்ஜியத்திலும் சரி, நெதர்லாந்து சபையிலும் சரி, விசா இல்லாமல் இருப்பவர்கள், விசாவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்வோம். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் இப்படி ஜெபிக்கின்ற வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாய் பொழிகின்ற மழையால் இந்த தேவனை அறியாத ஜனங்களும் போஷிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசாக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, சபைக்கு வருகிறவர்கள், ஆண்டவரே பெல்ஜியம் நெதர்லாந்து சபைக்கு வருகிறவர்கள், விசா இல்லாமல் இருப்பவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய கரத்திலே ஒப்புத் தருகிறார்.
அவர்களுக்கு எல்லோருக்கும் ஏற்ற நேரத்திலே விசா கிடைக்க, ஆண்டவரே இந்த தேசத்திலே வதிப்பதற்கான வதிவிட அனுமதி பத்திரம் கிடைக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். அவர்களுடைய ஆண்டவரை கேசை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறதான அதிகாரிகளுடைய இருதயங்கள் எல்லாம் தயவை உண்டு பண்ணி நீங்க தானே ஆண்டவரை அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்க உதவி செய்ய வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையினாலே அப்பா வழி நடத்த வேண்டும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான ஜெபம் கடைசியாக ஜெபிக்க போகிறோம். சபைகளிலே திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்டவர்களை தேவன் சரியான வழியிலே நடத்தி அவர்களுக்கு ஏற்ற துணைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்படியாக. ஏனென்றால் ஏற்ற துணைகளை ஏற்படுத்தி கொடுப்பது தேவன். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறார். அது நிமித்தமாக தேவனுடைய கரத்திலே வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து, குறிப்பாக திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை அடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து ஒப்புக் கொடுத்து உங்களுக்காய் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்துக்காக ஆண்டவரை காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்ற துணையை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. பொல்லாதவர்களாக நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இருகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவாறு சொல்லப்படுகிறது. அப்படியாக ஆண்டவரே